ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். சாலமோனை குறித்து இங்கே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு வாலிபன், சிறு வயது கொண்டவன். அவனுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்போ மகா பெரிது. ஒரு பெரிய பொறுப்பையும் பெரிய உத்தரவாதத்தையும் பெற்றதான சாலமோன் என்ன செய்வது, எப்படி காரியத்தை நிறைவேற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்ததான அந்த நாட்கள்ல அவன் செய்த தரமான ஒரு வேலை. வசனத்தை பாருங்கள். சாலமோன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து, தேவன் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத உண்மை. மெய்யாகவே அவர் உங்களை நேசிக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வயது என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிகுந்த சாமர்த்தியசாலிகளாக இருந்தாலும் சரி, சாதாரணமானவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய தரமான ஒரு வேலை தேவனிடத்திலே அன்பு கூறுவது. வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏதாகிலும் ஒன்றல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். அடுத்தடுத்த வசனங்களை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தவன் என்ன செய்தானாம்? தேவனுக்கு பலிகளை செலுத்தினானாம். நான் சொல்லட்டுமா, உண்மையா நீங்க தேவனை நேசிச்சீங்கன்னா உங்களால பலி செலுத்தாமல் இருக்க முடியாது. உண்மையாய் நீங்கள் தேவனை நேசித்தால் உங்களால் துதி பலி செலுத்தாமல் இருக்க முடியாது. உங்களால் ஸ்தோத்திர பலி செலுத்தாமல் இருக்க முடியாது. உங்களால் ஆராதனையில் பங்கு கொள்ளாமல் இருக்க முடியாது. உங்களால் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுக்காமல் இருக்க முடியாது. அவன் தன்னால் இயன்றது தேவனுக்கு செலுத்தி, பலிகளை செலுத்தி, தேவன் பேரில் நான் அன்பா இருக்கிறேன் என்பதை செயலால் விளக்கி காண்பிக்கிறான். இப்ப என்ன நடக்குது? அவன் பலி செலுத்திட்டு வீட்டுக்கு போயிடுறான். அவன் போய் படுத்து தூங்குறான். ஆனா கர்த்தர் உறங்கவில்லை. வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். இந்த சாப்டர் ஃபுல்லா வேதம் சொல்லுகிறது, ராத்திரியிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார். தரிசனமான தேவன் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறது என்ன? உன் விருப்பம் என்ன? கேள், நான் அதை தருகிறேன். நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறவங்க யாரும் கிடையாது. நீங்க விருப்பத்தை சொல்லி பாருங்க, சிரிப்பார்கள். பாராட்டக்கூடியவர்கள் கூட பகைப்பார்கள். இங்கே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற யாரும் இங்கே வாழவில்லை. தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாந்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நீங்கள் தேவனை உத்தமமாய் நேசிப்பீர்களே ஆனால், உங்களால் இயன்ற பலிகளை நீங்கள் செலுத்திக் கொண்டே இருப்பீர்களே ஆனால், நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறது என்ன? கேளு. என்ன விருப்பம் இருக்கு? கேளு. யோசித்து பாருங்க, நம்மளா இருந்து என்னெல்லாம் கேட்டிருப்போம். ரோல்ஸ் ராய்ஸ் வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு 4 பெட்ரூம் கொண்ட வீடு வேணும் ஆண்டவரே, என்னென்னமோ கேட்போம். இது எதுவுமே தப்பு நான் சொல்லல. ஆனா அவன் அதை கேட்கல. அவன் எண்ணிருந்தால் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என் சத்துருக்கள் என்னை பகைக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள், அவர்களை கொன்று குவித்து விடும். கேட்டிருக்கலாம், கேட்கல. ஆண்டவர் இன்னும் எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரும், இன்னும் பெரிய பெரிய விசேஷங்களை எனக்கு தாரும், கேட்டிருக்கலாம். அவன் அதையுமே கேட்கல. வேதம் சொல்லுகிறது, அவன் எதை கேட்டானா? தேவன் அவனுக்கு ஏற்கனவே சில பொறுப்புகளை அவன் கரத்தில் கொடுத்திருந்தார். அவனுடைய குடும்பம், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவது, பெரிய பொறுப்புகள், கடமைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நானும் சொல்லட்டுமா, இங்கே அமர்ந்து வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கரத்திலும் அநேக பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். உங்கள் குடும்பம் உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உங்கள் படிப்பு, கல்வி உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு,
உங்கள் தாய், உங்கள் தகப்பன் அவர்களை பேணி பாதுகாத்து பராமரிப்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. உங்கள் ஆலயம், தேவன் உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இந்த தேச சமுதாய நலன் உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? புதுசா ஒண்ணு எனக்கு தராதீங்கப்பா, ஏற்கனவே எனக்கு நிறைய பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. இந்த பொறுப்பை நான் ரொம்ப கருத்தா பார்த்துக்கொள்ள ஞானமுள்ள இதயத்தை தாங்கப்பா. என்ன நம்பி சில பொறுப்பை கொடுத்திருக்கீங்க, ஊழியத்தை கொடுத்திருக்கீங்க, கடமையை கொடுத்திருக்கீங்க, உத்தரவாதத்தை கொடுத்திருக்கீங்க. இதை சிறப்பா செய்யறதுக்கு வேண்டிய ஞானமும் விவேகமுமான ஆவி எனக்கு தாங்கப்பா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சிருந்தா காசை கேட்டிருக்கலாம், பொண்ணை கேட்டிருக்கலாம், பொருளை கேட்டிருக்கலாம், என்ன வேணா கேட்டிருக்கலாம். ஆனா நான் உனக்கு கொடுத்ததை நல்லா வச்சுக்கணும்னு கேட்கிற இல்லையா, அந்த விருப்பம் என் பார்வையில் உகந்ததா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டதையும் கொடுக்கிறேன், நீ கேட்காவிட்டாலும் உன் விருப்பத்திற்கிணங்க செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கனத்தையும் மகிமையும் நான் உனக்கு சேர்த்தே கொடுக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு உயர்ந்த பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது என்ன? கர்த்தர் உங்கள் கருத்தில் கொடுத்திருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் கடமைகள், உங்கள் பொறுப்பு, தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலயம், இதை எப்படி நம்ம நல்லா வச்சுக்கலாம், பெட்டரா வச்சுக்கலாம். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்வாரு, நீ கேட்டதையும் கொடுக்கிறேன், நீ ஐஸ்வர்யத்தை கேட்காவிட்டாலும் நான் அதையும் சேர்த்து நான் உனக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் கொடுக்கணும், நான் விதைக்கணும் என்ற வாஞ்சை மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். கர்த்தருடைய பிள்ளையே, கையில காசு இருக்கான்றது முக்கியம் இல்ல, உங்களுக்கு மனசு இருக்கா, அதுதான் முக்கியம். ஆண்டவர் உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசை வச்சு உங்களை பயன்படுத்துறவர் அல்ல, உங்க கிட்ட இருக்கக்கூடிய மனசை வச்சு உங்களை பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆயிரமான மக்கள் 3 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் நாளிலே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசுவினிடத்துல எல்லாரையும் அனுப்பிச்சிருங்கப்பா, பசியா இருப்பாங்க, சாப்பிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவங்க சொல்றாங்க, நாடா இது நம்ம மேலேயே போட்டாரு, என்ன செய்யலாம், போஜனத்தை என்ன பண்ணலாம், எப்படி வாங்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு சின்ன பையன் இருக்கான். ஆனா அவன் கிட்ட பெரிய மனசு இருக்கு. ஆளு சின்ன ஆளு, ஆனா மனசு பெரிய மனசு. நான் சொல்றேன், அது சாதாரணமான குழந்தை இல்ல, அது தெய்வ குழந்தை. என்றைக்கு நீங்கள் உங்களுக்காக மாத்திரம் வாழுகிறீர்களோ நீங்கள் சாதாரணமான மனிதர்கள். என்றைக்கு தேச நலனை கருதில் கொண்டு தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறீர்களோ நீங்கள் தேவ குழந்தைகள். சின்ன பையன், அவங்க அம்மா அப்பத்தையும் மீனையும் சுட்டு கொடுத்துருப்பாங்க. இயேசுநாதர் போய் பாருடா, அவர் நல்லா பேசுவார்ரா, கேள்றா, பசிச்சா சாப்பிடுறா அப்படின்னு கொடுத்து அமிச்சாங்க. இயேசுநாதரை பார்க்கிறான், வார்த்தையை கேட்கிறான், கூட்டத்தை பார்க்கிறான், கூட்டத்தில் ஒருவனா உட்காந்துட்டு இருக்கான், பசியும் வந்திருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணல, சாப்பிடல. அங்கு ஒரு தேவை இருக்கிறதை அறிந்தான். தான் கையில இருக்கிறது வெறும் 5 மீன், வெறும் 5 அப்பம், 2 மீன். வேதம் சொல்லுகிறது, அந்த சின்ன பையன் கிட்ட கேட்கப்படும் பொழுது அப்படியே எடுத்து அவன் கொடுக்கிறான். சின்ன பிள்ளை என்னைக்கும் கொடுக்காது, வாங்க தான் பார்க்கும். கொடுக்கிற ஒரு குணமும் கொடுக்கிற ஒரு மனமும் இருந்தால் அது சாதாரணமான ஒரு குழந்தை அல்ல, அது சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு குழந்தை. இன்னைக்கு வரைக்கும் பேசுறோமே அந்த பிள்ளைய பத்தி, இன்னைக்கு வரைக்கும் பேசுறோமே. அந்த பையன் பேரை வேதத்துல எழுதாம போயிட்டாங்களே, எனக்கு ரொம்ப கவலை. அந்த பையன், அந்த குழந்தை பேர் மட்டும் பைபிள்ல எழுதியிருந்தா, அந்த பையன் பேர் எழுதியிருந்தா, என் பையனுக்கு அந்த பேரை வச்சிருப்பேன். பேர் இல்ல, இல்லைன்னா என் பேரையாச்சும் மாத்திருப்பேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், 50 அப்பம் இருக்கு, அதுல இருந்து 5 எடுத்து அவன் கொடுக்கல. 100 மீன் இருக்கு, அதுல இருந்து 2 எடுத்து கொடுக்கல. இருந்ததே 5 அப்பம் தான், இருந்ததே 2 மீன் தான். அதை கொடுத்தான். என்ன தெரியுமாச்சு? என்ன தெரியுமாச்சு? அந்த 5 அப்பந்தான் இருந்த 1000 ஆயிரங்கள் புசிப்பதற்கான பெருக்கமாச்சு. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா
வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சமுத்திரம் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாக கடவுது என்று சொன்ன ஆண்டவர் அப்பம் உண்டாக கடவுதுன்னு சொல்லியிருந்தாருன்னா அப்பம் வந்திருக்கும். ஆனா அப்பா அற்புதத்தை தானா செய்ய விரும்பல, நம்மளை வச்சு செய்ய விரும்புறாரு. நம்ம மூலமா செய்ய விரும்புறாரு. நம்முடைய ஹார்ட்டை தேவன் பார்க்கிறாரு. நீங்கள் ஒரு திருச்சபையில் அங்கமா இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வேடிக்கையாளர்கள் அல்ல, பார்வையாளர்கள் அல்ல. நீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, நீங்க ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க. இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினோட நம்ம ஆற்ற வேண்டிய சேவைகளை ஆற்றும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்க ஆரம்பிக்கும். தானியத்தை கட்டி பதுக்கி வைக்கிறவன் மேல் சாபங்கள் தங்கும், விற்கிறவன் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இருப்பதை கொடுக்கிறவன் மேல் ஆசீர்வாதம் தங்குமா? கட்டி வைக்கிறவன் மேல் அல்ல. கொடுக்கிற வள்ளல்களா என்றைக்கு சாலமோன் மாறினானோ கர்த்தர் சொல்றாரு, நீ கேளாத பணத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் அப்படி நம்மை பெருக செய்ய வல்லவரா இருக்கிறாரா? நாங்க சர்ச்சுக்கு வரதே பெரிய விஷயம். மறுக்கா சொல்லுங்க, நாங்க சர்ச்சுக்கு வரதே பெரிய விஷயம். அதுவும் வாரம் வாரம் வர்றது பெரிய 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 விஷயம். அதுல வேற ஆலய கட்டுமான பணிக்கு கொடுக்கணுமா, காணிக்க கொடுக்கணுமா, தசம பாகம் கொடுக்கணுமா? உங்களுக்குள்ள இந்த ஆராதனையில பங்கெடுக்கணும், கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்துல ஒரு உறுதித்தன்மையும் ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்தேச்சு அதை செய்யணும் என்ற உறுதித்துவம் இருந்துச்சுன்னா நான் சொல்லட்டுமா, ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு தான். எலியா சொல்றாரு, நான் போறேன். அவருக்கு கீழே எலிசா முதற்கொண்டு நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. நான் போறேன்னு சொன்ன உடனே மற்ற தீர்க்கதரிசி எல்லாம் ஒதுங்கி விட்டார்கள். எலிசா மாத்திரம் சொல்லுகிறான், நான் உம்மை பின்பற்றுவேன். நான் சொல்லட்டுமா, பொறுப்புகளை தட்டி கழித்து உரமாய் ஒதுங்கி போனவர்கள் கிடையாது. பொறுப்போடு தீர்க்கதரிசியை பின்பற்றினவனே டபுள் போர்ஷன் பிளஸிங்ஸ் எடுத்தான். கடமைகள் தான், பொறுப்புகள் தான், உத்தரவாதங்கள் தான். தயங்காத, முன்னாடி வந்து நில்லு. இந்த பரீட்சையிலும் இந்த பயிற்சியிலும் நீ வெற்றி பெறுவாயே, ஆனால் அடுத்த அபார ஆசீர்வாதம் உன் தலை மேலதான் வந்து இறங்கும். உனக்கு தான் அது உண்டாகும், அது உனக்கு தான் கொடுக்கப்படும். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்களே. ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்களேன் அன்பு குழந்தைகளே. யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் ஏன் எலிசாவுக்கு மட்டும் கிடைத்தது? அந்த எலிசா மாத்திரம்தான் சொன்னான், ஃபாலோ பண்ணுவேன், பின்தொடருவேன். நான் சொல்றேன், என்ன நிலைமை வந்தாலும் ஆராதனை விட்டுறாதீங்க, ஆலயத்தை விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க, கர்த்தரை கனப்படுத்துற விஷயத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க. ஏன்னா இதுதான் உன் வாழ்க்கையில மிகுந்த ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ண போகிறது. நகோமியின் வீட்டில் 2 மருமகள்கள் இருக்கிறார்கள். 2 மருமகள்களும் வாழ்க்கையை தொலைத்தவர்கள், கணவனை இழந்தவர்கள். பக்கத்துல பார்த்து கேளு, மூத்த மருமகளுடைய பேர் என்ன சொல்லுங்க? நகோமிக்கு 2 மருமகள். ஒருத்தின் பெயர் ரூத், இன்னொருத்தின் பெயர் ஓர்பாள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, மூத்தவ பேர் இன்னாது. சொல்லுங்க, ஓர்பாள். நியாயப்பிரமாண வழக்கத்தின்படி எந்த நன்மைகள் கொடுக்கப்பட வேண்டுமேயானாலும் முதல் தரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் செகண்ட், அப்புறம் தான் தேர்ட், அப்படிதான் போகும். சொல்லட்டுமா, போவாசும் நல்வாழ்வும் சிறந்த வெற்றி வாழ்வும் ஆயத்தமாக்கப்பட்டது ரூத்துக்காக அல்ல, ஓர்பாளுக்காகத்தான். ஏன்னா அவதான் மூத்த மருமக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிற்சைகளை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, பொறுப்புகளை பார்த்து, சும்மா இந்த மாமியா கூட எப்படி இருக்கிறது, சுதந்திர பறவையை சுற்ற வேண்டும் என்று சொல்லி ஓர்பாள் ஓடி போனாலே அன்றே அவளுடைய ஆசீர்வாதம் ஆப்ஷன்ஸ் 2க்கு போயிருச்சு. எத்தனை பயிற்சிகள் வந்தாலும் பரீட்சைகள் வந்தாலும் முன்வைத்த கால பின்னுக்கு வைக்காத கர்த்தருடைய குழந்தையே, நீ இழந்து விடுவாயே, ஆனால் உன்னுடைய வல்லமையான வருங்காலம் நெக்ஸ்ட் சாய்ஸ்க்கு போயிரும், ஆப்ஷன் 2க்கு போயிரும். நீ விட்டு கொடுத்துறாத. ஆலயம் கட்டப்பட நீ விதைக்க நான் சொல்லட்டுமா, நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் வாழ்வின் தராதரம் உயர்றத நீ பாப்ப.
சபையின் நோக்கம் வெறும் கட்டடத்தை மட்டும் கட்டுவதல்ல, சபையின் நோக்கம் இங்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சபையின் நோக்கம் அதுதான், வெறும் பில்டிங் கட்டுறதல்ல. பில்டிங்லாம் ரெண்டாவது தான், ஒவ்வொரு குடும்பங்களை கட்டுவதுதான். நான் சொல்றேன், நீ விதைத்து விதைத்து கட்டிடம் எழும்ப எழும்ப நல்லா நீங்க உள்வாங்கி பாருங்க, உன் வாழ்வின் தரம் கட்டப்படும், உன் குடும்ப வாழ்வு கட்டப்படும், உன் பொருளாதாரம் கட்டப்படும், உன் நிலைகளும் கட்டப்பட்டு மேன்மை அடைவதை நீங்கள் காண்பீர்கள்.